friends, welcome back to our channel Tumika's Dairy. நம்ம வந்து இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோவா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பவுலாக இருக்கலாம், கிண்ணமாக இருக்கலாம், எதுனாலும் ஒரு கப் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதில் வந்து 3 கப்ஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஸோ ரைஸை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சைட் வைஸ் நம்ம என்ன பண்ணலான்னா ஜாகரி பவுடர் நான் வந்து பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கிறேன். 2 கப்ஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சைட் வைஸ் நமக்கு இங்கே வந்து பாலும் தண்ணியும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஓப்பன் பாட்டில் தான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இந்த சக்கரை பாகுக்கு வந்து நமக்கு எந்த விதமான பாகுபதம் வந்து நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். இந்த சைடில் வந்து நமக்கு அரிசி வந்து குக் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நீங்கள் குக்கர்னால் ஈஸியாக வந்து ரைஸ் வந்து வெந்துடும். நமக்கு பாத்திரம் ஓப்பன் பாட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு டைம் ஆகும். நல்லா அது பாலோடு சேர்த்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வேகிறதுக்கு ஒரு தாராளமாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஆகும். அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அரிசியை எவ்வளோ தூரம் நல்லா கொலையாக வேக வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாட்டில் வந்து செய்கிறப்போ இன்னமுமே நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ரொம்பவே நமக்கு அரோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு ரைஸ் வந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ சக்கரை பாகை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு தட்டி சேர்த்துக்கோங்க. இன்னொரு ட்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு நிறைய நெய் சேர்த்தா தான் ரொம்பவே நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கருகாத அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதோட கொஞ்சம் ரைசன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரைசன்ஸ் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கேஷ்யூஸ் வந்து டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரோஸ்டட் கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸை நம்ம பொங்கலோட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கே பாருங்கள், நமக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்ஸ்க்கு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பாலோடு சேர்த்து அரிசியை குக் பண்ணி இதே மாதிரி ஓப்பன் பாட்டில் பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் அகைன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை வந்து நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பை ஃப்ரெண்ட்ஸ். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.